வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யூனிட் 2 ஓகேங்களா? யூனிட் 2ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்களுடைய வருகை ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு கரெக்ட்டா வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு பாருங்க, அத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்பருனி. ஸோ அல்பருனி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தாரிக் இந்த் அப்படின்ற ஒரு வந்து புத்தகத்த எழுதியிருப்பாரு. ஸோ வந்து அது எந்த மொழியில எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அரேபிய மொழியில எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தாரிக் இந்த். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பின் அஜ் உஷ் சிராஜ். இந்த கொஸ்டின் வந்து 2019 பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மின் அஜ் உஸ்ஸிராஜ் தபக்கத் நஸ்ரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? மின் அஜ் உஸ்ஸிராஜ் தபக்கத் என்ன மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிய மொழியில். 3வது பார்த்தீங்கன்னா வந்து பரானி. இது வந்து ஜியாசுதீன் பரானின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன புத்தகத்தை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாரிக் ஃபிரோஷாகி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. எந்த மொழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய மொழியில் தான் எழுதியிருப்பார். ஓகே, இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோஷா வந்து டெல்லி சுல்தானத்துடைய வரலாறை பற்றி, ஆட்சி வரலாறை பற்றி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் பேரட் அப்படின்னு சொல்ல அழைக்கக்கூடிய அமீர் குஷ்ரோ. அமீர் குஷ்ரோ வந்து என்ன புக் எழுதியிருப்பாங்க, மிஃபாத்தா உல் ஃபுது அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீனோடைய வெற்றியை பற்றி. ஓகேங்களா? ஸோ 5வது புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே புத்தகத்தை பரானி எழுதின அதே புத்தகத்தை தாரிக் ஃபிரோஷாகி அப்படின்ற புத்தகத்தை வந்துட்டு சமசி சிராஜ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாரசீக மொழியில் எழுதியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குலாம் யாக்கியா பின் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன புக் எழுதியிருப்பாருன்னா, தாரிக் முபரக் ஷாகி. ஓகே, முபரக் ஷாகி அவருடைய வரலாற்றை பற்றி எழுதியிருப்பார். தாரிக் முபரக் ஷாகி அப்படின்ற வரலாற்றை பற்றி பாரசீகம்ல எழுதியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெரிஷ்தா அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்து மற்றும் முஸ்லீம்களுடைய ஆட்சி வரலாற்றை பற்றி எழுதியிருப்பார். ஓகேவா? 9வது பார்த்தீங்கன்னா, மிர் முகமது அப்படின்ற ஒருத்தர் வந்து தாரிக் சிந்த் அப்படின்ற ஒரு வந்து தாரிக் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாரிக் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து தாகீர் அப்படின்ற ஒருத்தர் வந்து சிந்து வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அவருடைய வரலாறு வந்து எழுதியிருப்பார். அதாவது தாரிக் சிந்த் அப்படின்ற வரலாறு. நெக்ஸ்ட் இப்பன்னு பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரெக்லா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இம்பார்ட் மேட்ச் த போகிறவங்க க்ரொனாலஜிக்கல் கேட்டிருக்காங்க. இப்பன்னு பார்த்தா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சிந்து மீது படையெடுப்பு. ஓகே, சிந்து மீது சிந்து மீது படையெடுப்பு. ஓகேவா? ஸோ இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிந்துவோடைய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகீர் அப்படின்றவர் தான் சிந்துவோடைய ஆட்சியாளராக இருந்தாங்க. ஓகேவா? அந்த பீரியடில் சிந்துவோடைய படையெடுப்பு வந்துட்டு எப்போ நடக்குமா, 700கள் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஜினி முகமது இருக்கார் பார்த்தீங்களா? கஜினி முகமது வந்துட்டு எப்போ ஆட்சி பண்ணுவார்னா, கிட்டத்தட்ட 32 வருஷம் வந்து ஆட்சி செய்வார். 32 வருஷம். ஸோ வந்து எப்போலேருந்து எப்போ 997 1030 வரைக்கும். அப்போ தான் சோம்நாத் இன்வேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஜினியுடைய அரசர் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சப்டிஜின் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார், நம்ம இந்தியா என்ன பேர், சப்டிஜன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மீது படையெடுக்கும் நோக்கத்தில் வந்து 997 வந்துட்டு இருப்பார். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து யார் இருப்பாங்கன்னா, கஜினி வந்து வருவார். அவர் ஆல்ரெடி வந்து இந்தியா மீது போர் எடுக்கிற கண்டிஷனில் தான் இருப்பார். அவர் வந்து இறந்துருவார். 997 இறந்த உடனே நம்ம கஜினி வந்து வருவார். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுத்தாளர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சப்டஜன் இறந்த பிறகு அவனுடைய மகனான கஜினி இருக்கார் பற்றிய யார், சப்டஜன் வந்துட்டு கஜினி அவருடைய மகன். ஓகே, அவருடைய மகன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு, முகமது அப்படின்றவர் ஒரு இஸ்மாயில் அப்படின்ற ஒரு சகோதரர் வந்து அந்த இடத்துல இருப்பார். ஸோ அவருக்கு ஆட்சி கொடுக்கறதா இருக்கும். தென் வந்துட்டு இவங்க வந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கலீஃபா. ஓகே, இந்த வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலீஃபா. கஜ்னி முகமது இருக்கார் பார்த்தீங்களா, அவன் வந்து யாமினி உத் தௌலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வச்சிருப்பார். ஒரு பட்டத்தை வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த பட்டத்துடைய யாமினி உத் தௌலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பேரரசினுடைய வலது கை அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ன பேரரசுடைய வலது கை. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சப்டிஜின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வந்து, இந்தியா மீது படையெடுக்க வந்து காரணமாக வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். 997 அவரோட இறந்துருவார். ஸோ அவருடைய மகன் ஆன கஜினி முகமது என்ன பண்ணுவார்னா, இந்தியா மீது போயிருப்பார். நெக்ஸ்ட் கலீபா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே யூஸ் பண்ணப்படும். கஜினி முகமது என்ன பண்ணுவார்னா, யாமினி உத் தௌலா அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்துட்டு வழங்குவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு, பேரரசுடைய வலது கையே அதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அர்த்தத்தில் வந்து வழங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜினியுடைய அது எப்படி வந்து அந்த ஆட்சி முறை பண்ணாங்க, யார் யார் ஆட்சி முறை பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்க, நான் வந்து ஒரு கால இது மாதிரி போடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க, அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஓகே சரிதா? ஓகே, அல் டஜின் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர் யாருன்னா சப்டஜின். அவருடைய
மருமகள். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பாருங்கள், 2ஆ பிரியும் அது. ஒன்று இஸ்மாயில், அதாவது ஒரு சகோதரன். யாருடைய சகோதரன்? கஜினியுடைய சகோதரன். ஓகே, ஸோ கஜினியுடைய சகோதரர். ஓகேவா? ஸோ கஜினி முகமது கிட்டேருந்து 3ஆ பிரியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் மசூது அப்படின்ற ஒன்று. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஷ்து அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு அலப்டுஜின் யாருன்னா சப்டுஜினுடைய மருமகன். நெக்ஸ்ட்டு வந்து சப்டுஜினுடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜினியுடைய தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மாயில். ஸோ கஜினிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா முகமது, முதலாம் மஜூத், அப்துல் அப்படின்னு வராங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழேயுமே வரும் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டேபிள். ஸோ அது அந்தளவுக்கு டெப்த்து தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். மஜூத்தாத் அப்படின்ற ஒருத்தர் வந்து வருவார். நெக்ஸ்ட்டு வந்து மவுத்தாத் அப்படின்ற ஒருத்தர், அலி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் லேட்டரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பருக்சாத் அப்படின்ற ஒருத்தர். நெக்ஸ்ட்டு இப்ராஹிம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மௌலன்ஸ்லேருந்து வந்து 2ஆம் மஜீத் அப்படின்ற ஒருத்தர் வந்து வருவார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முகமது அப்படின்னு வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மன்சூர் அப்படின்னு வருவாங்க. ஸோ இந்த இப்ராஹிம்லேருந்து 3ஆம் மன்சூர், நெக்ஸ்ட் வந்து பஹரம் ஷா, குஷ்ரு ஷா, நெக்ஸ்ட் வந்து குஷ்ரு மாலிக் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஓகே, சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்து டெப்த்தெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கஜினியுடைய படையெடுப்பு பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 1001 வந்து கஜினி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஷாகி அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ஷாகி அரசர். ஓகே, ஷாகி அரசர் யாருன்னா ஜெயபாலர். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜெயபாலர். அவரை வந்து தோற்கடிச்சிடுறாரு. ஓகேவா? ஸோ ஷாகி அரசர் ஜெயபாலரை 1001 வந்து தோற்கடிக்கிறார். ஸோ என்னென்ன பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாகி அரசோட எல்லையை வந்துட்டு கன்னோஜ். ஓகேவா? கன்னோஜ், குஜராத், நேபாளம், மாலவம், நெக்ஸ்ட் வந்து பண்டேல்கண்ட். ஓகே, இந்த எல்லா பகுதியும் வந்து 1001 வந்து பிடிக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் 1008 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள், ஆனந்தபாலர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? ஆனந்தபாலர் வைக்கிந்த் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து தோக்கடிச்சிடுவார். ஓகேவா? ஆனந்தபாலர் வைக்கிந்த் தோக்கடிச்சு இதன் மூலம் என்ன பண்ணுறாரு, பன்சாட்சா அப்படின்ற ஒரு பகுதி வந்து விரிவு செய்கிறார். ஓகேவா? ஸோ விரிவு செஞ்சு நாகர்கோட்டை பார்த்தீங்கன்னா நாகர்கோட், அதான் வந்துட்டு அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சசார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தானேஸ்வரம் பகுதி இருக்குது டெல்லியில், அதை வந்து விரிவு பண்ணுவார். ஓகே, அதை வந்து சூறையாடிட்டே போயிடுவார் ஆக்சுவலாக. ஓகே, அந்த கோட்டையில் இருக்கிறத சூறையாடிட்டு போயிடுவார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1011 வந்துட்டு யார் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணுவார். ஓகேங்களா? 1011. ஸோ 1018 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கஜினி முகமது வந்துட்டு ஒரு மதுரா வந்து கொள்ளடிக்கிறார். ஓகே, மதுரா கொள்ளடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கன்னோஜை வந்து தாக்குறாரு. திருப்பியும் கன்னோஜை வந்து தாக்குறாரு. அப்போ யார் வந்து அரசராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யபாலா அப்படின்ற ஒருத்தர் வந்து அரசராக இருக்கார். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, நாட்டை விட்டு வெளியே அமைச்சார். ஓகே, ஸோ 1001 பாருங்கள், ஷாகி அரசர் ஜெயபாலரை வந்து தோற்கடிச்சு ஷாகி அரசர் எல்லை வந்து கன்னோஜ், குஜராத், நேபாளம், மாலவம், பண்டேல்கர் இது எல்லாத்தையும் பிடிக்கிறார். நெக்ஸ்ட் 1008ஆம் ஆண்டு வந்து ஆனந்தபாலர் வைக்கிந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா தோல்வி வந்து அந்த போரில் வந்து தோல்வி விட்டுறதுனால தானேஸ்வர் வந்து டெல்லின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நாகர்கோட்டை வந்து மஞ்சார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் வந்து நகரங்களில் வந்து சூறையாடிட்டு 1011 வந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, ராமரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு. அப்பயும் வந்து பண்ணுறாரு. 1018 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஜினி முகமது வந்து மதுராவை வந்துட்டு என்ன பண்ணுவார்னா சூறையாடுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1025 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 1024 வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முல்தான் இருக்குது பார்த்தீங்களா, முல்தான் வந்து புறப்பட்டு ஓகே முல்தான் வந்து புறப்பட்டு எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாஜபுதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அங்கேருந்து குறுக்க வராங்க. ஓகே, குறுக்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோலாங்கி அப்படின்ற ஒரு ஊருக்கு வராங்க. ஓகே, சோலாங்கி அங்கே யார் அரசராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பீமாதேவர் வந்து அரசராக இருக்கார். அவரையும் தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்கில்வாட்
அன்கில்வாட் அப்படின்ற ஒரு நகரம் வந்து சூறையார். ஓகே 1024 முல்தானுக்கு வராரு. எந்த வழி வராருன்னா குறுக்கு வழியில். ஓகே அந்த எந்த வழியில் வரான் அப்படின்னா நாஜபுதனம் அப்படின்ற ஒரு வழியாக வந்து அதாவது எங்கள் சோலாங்கியோட அரசரை வந்து பீமாதேவரை வந்து தோற்கடிச்சிட்டு அன்கில்வாட்டாவை பிடிச்சிடுறாரு. ஓகேங்களா. ஸோ 1015 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே ரொம்ப தெரியும் சோமநாத் இன்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்வேஷன். ஓகே சோமநாத்தோடைய படையெடுப்பு. இந்த படையெடுப்பு வந்து கிட்டத்தட்ட எத்தனைன்னு பாருங்கள் 2 கோடி தினார் ஓகேவா மதிப்புள்ள செல்வத்தை வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுறாரு. ஓகேவா. அங்கே வந்து சமகாலமாக வந்து யார் இருந்தாங்க அப்படின்ற சான்று வந்து இல்லை. ஓகேவா. ஸோ வந்துட்டு நம்ம எப்பயுமே சொல்லும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கஜினி வந்துட்டு 17 டைம் வந்துட்டு அவரோட தைரியத்தை பாராட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு டைமும் அவர் பிளான் பண்ணி நம்மளுடைய எல்லா செல்வ வளங்களையும் வந்து அவர் அழிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தரைன் போர் வரும். ஸோ முகமது கோரி வருவார். ஸோ கோரி வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஐபக் இருப்பாங்க. குதுப்புதீன் ஐபக் கிட்ட விட்டுட்டு போவார். அவர் வந்து துருக்கியர்களில் ஃபஸ்ட்டு அரசராக வந்துட்டு டெல்லி சுல்தானேத்தை உருவாக்கும். ஓகேங்களா. ஸோ கோரி மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் மீதியை. ஸோ கோர் பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரி. ஓகேவா. முகமது கோரின்னு சொல்லுவாங்க. ஓகே இவர் என்ன பண்ணுறாருன்னா கஜினி முகமதுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்த ஒரு அரசர். ஓகே ஒரு குறுநில அரசர். ஓகே கப்பம் கட்டிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கஜினி முகமது வந்துட்டு அவரை மாதிரி இல்லாமல் இவர் வந்து இவர் கஜினி முகமது எதுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு செல்வ வளங்களை வந்து அழிக்க வந்திருப்பார். ஆனால் இவர் அவரை மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுவார் இந்தியாவையே பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வருவார். ஓகே இந்தியா முழுவதுமே பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வருவார். ஓகேவா. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பிடிச்சி நம்ம வந்துட்டு நம்மளுடைய அரசு கோட்டை எல்லையை விரிவாக்கணும். ஸோ 1175 வந்துட்டு முல்தான் மீது வந்துட்டு போர் தொடுக்கிறார். ஓகேவா. ஸோ ஒரு படையெடுத்து வந்து முல்தான் மீது போர் தொடுக்கிறார். அப்போ வந்து இஸ்மாயில் வம்சம் தான் வந்து இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா கஜினி முகமது வந்து தம்பி இஸ்மாயில் தான் வந்துட்டு அந்த வம்சம் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி வந்து கைப்பற்றுறாரு. ஓகேவா. அதை கைப்பற்றி உச் அப்படின்ற ஒரு கோட்டையை வந்து தாக்குறாரு. ஓகே உச் அப்படின்ற ஒரு கோட்டையை தாக்குறாரு. ஸோ இது முடியுதுங்களா 1175 முடியுதா. ஸோ 1179 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஜராத்தில் வந்துட்டு சாளுக்கியருடைய அபுமலையில் வந்து சாளுக்கியாஸ் வந்து அப்போ இருக்காங்க. சாளுக்கியாஸோட அபுமலையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முகமது கோரி படையெடுத்துட்டு போகிறார். ஸோ வந்து கோரிக்கு வந்துட்டு பயங்கரமான தோல்வி வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. யாருன்னா சாளுக்கியரை சேர்ந்த அப்படின்ற ஒரு அபுமலையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி செய்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முகமது கோரிக்கு படு தோல்வி வந்து கொடுக்குறாங்க. ஓகே அப்பயும் அவர் விடல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு 1186 வந்து என்ன பண்ணுறாருன்னா பஞ்சாப் இருக்குது பார்த்தீங்களா பஞ்சாப் வந்து தாக்குறாரு. ஓகே நெக்ஸ்ட் 1180-90 வந்து பஞ்சாப்பு சிந்து ஹரியானா இந்த பகுதியெலாம் வந்து காவல் அரண்மனைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து தங்கி காவல் அரண்மனைன்னு சொல்லுவோம். அந்த காவல் அரண்மனையே இந்த 3 இடத்துலையுமே இங்கே பஞ்சாப் அதுக்கப்புறமேட்டுக்கா சிந்து ஹரியானா 3 இடத்துலையும் இருக்கலாம். ஸோ 1175 என்ன பண்ணுறாருன்னா முல்தான் மீது படையெடுக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1709 என்ன பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து படையெடுக்கிறாங்க. அப்போ வந்து அபுமலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சாளுக்கிய அபுமலை அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சாளுக்கியர் அபு வந்து மலையில் இருக்கார். அப்போ மலையிலேருந்து படையெடுத்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கோரிக்கு வந்து படு தோல்வி வந்து ஏற்படுது. 1186 என்ன பண்ணுறாரு பஞ்சாப் வந்து தாக்குறாரு. ஓகேங்களா. பஞ்சாப்பை தாக்குறாரு. ஓகேவா. ஸோ 1180-90 வந்து அந்த பஞ்சாப் சிந்து ஹரியானா பகுதியை வந்துட்டு பிடிக்கிறார். ஓகே நெக்ஸ்ட் 1190 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு சுல்தான் படைத்தளபதி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவரை வந்து தேர்வு செய்கிறார். ஓகே யாரை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் படைத்தளபதி வந்து தேர்வு செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ கோரி வம்சமே அந்த மாதிரி ஒரு மேப் மாதிரி போங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட்லாம் தேவையில்லை. ஸோ முகமது கஜ்னி வந்துட்டு இஸ்மாயில் முகமது கஜ்னி இவங்களாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது போகலாம். அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரேபியர்களுடைய படையெடுப்பு இதெல்லாம் பார்த்தோமா. நெக்ஸ்ட் அவங்க ஆக்சுவலி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள் 630 வந்து அரேபியர்களுடைய படையெடுப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கோரி என்ன பண்ணுறாரு அவருடைய அடிமையான குதுப்புதீன் ஐபக்கை வந்துட்டு இங்கே விட்டுட்டு போகிறாரு. அவர் வந்து துருக்கியருடைய ஃபஸ்ட்டு மன்னனாக இந்திய மன்னனாக வந்து இங்கே ஆட்சி செய்கிறாரு. ஓகேங்களா. ஸோ சிந்து மன்னர் தாகியருக்கு நடுவில் போர் நடக்கும். அது எல்லாமே பார்க்கலாம். அந்த போர்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு குதுப்புதீன்லாம் விட்டு போவாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை.